மாமல்லபுரம் அருகே நடைபெற்று வரும் காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைவதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அதனை கண்டு ரசித்து வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், வணக்கம். தற்பொழுது எவ்வளவு நாட்களாக இந்த காற்றாடி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? குறிப்பாக இன்று கடைசி நாள் என்பதனால் எவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள்? விவரம். கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய திருவிடந்தை அப்படின்ற பகுதியில் தான் இந்த காற்றாடி திருவிழாவானது நடைபெற்று வருகின்றது. இந்த திருவிழாவை பொறுத்தவரை ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்கி இன்று 18ஆம் தேதி 4 நாட்கள் இந்த திருவிழா என்பது இந்த திருவிடந்தை பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இந்த நடைபெறுகிறது. இந்த பட்டமளிப்பு திருவிழாவை பொறுத்தவரை பார்த்தோன்னா பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து வந்தக்கூடிய பட்டமளிப்பு வீரர்கள் தான் இந்த பகுதியில் மிகப்பெரிய ராட்சத பட்டங்களை விடக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த ஆண்டு 150 பட்டங்கள் விட்டாங்க. இந்த ஆண்டு 300 பட்டங்கள். ஒவ்வொரு பட்டமும் பார்த்தா மிகப்பெரிய ராட்சத பட்டம் இந்த வானில் பறக்கக்கூடிய காட்சி மக்கள் ஏராளமாக இந்த பகுதி வருகிறாங்க. குறிப்பாக சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கூட இந்த பட்டமிட திருவிழா காண அதிக அளவில் மக்கள் இந்த பகுதியில் வந்திருக்காங்க. தொடை விரும்பும் காரணமாகவும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இந்த பகுதியில் வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற பயணிட்டு பேசுவோம். சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க இந்த காத்திரா திருவிழா பார்க்கறதுக்கு? எப்படி இங்கே பார்த்தீங்க சார்? நாங்கள் ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கோம். ராமநாதபுரம் அரசு மருத்துவராக இருக்கேன். இது 2வது வருஷம். போன வருஷம் கொஞ்சம் தள்ளி இருந்தால் பார்த்தோம். போன வருஷம் மாலு எடுத்துக்கிட்ட நடந்துச்சு. இந்த வருஷம் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்திலே சிறப்பான தமிழக அரசு சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பார்க்க இதுக்கு முன்னாடி நம்ம வெளிநாடுகள்லாம் இது மாதிரி பார்த்துருப்போம். இந்தியாவில் அதிகமான இது மாதிரி பட்டங்கள் விடுற இது ரொம்ப கம்மி தான். தமிழ்நாட்டில் இந்த தடவை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்ம தமிழ் கலாச்சாரத்தை சிறப்பாக காட்டுற மாதிரி வாழ்க தமிழ், நம்மளுடைய கலாச்சார விலங்கான நம்ம பாரம்பரிய ஜல்லிக்கட்டு காளை இதெல்லாம் விட்டுருக்காங்க. ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பா, நீங்கள் என்னென்ன பட்டம்லாம் பார்த்தீங்க? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பட்டம் என்ன பட்டம்? நான் விலங்குகள் பார்த்தேன், கொடிகள் பார்த்தேன், அப்புறம் நிறையா மீன்களும் பார்த்தேன். என்ன பட்டம் பிடிச்ச பட்டம்? என்ன பட்டம் பிடிக்கும்? அப்புறம் கார்ட்டூன் பட்டங்களும் பார்த்தேன். கார்ட்டூன் பட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? என்னென்ன பட்டம்லாம் பார்த்தீங்க? இது செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம். இது டாகு, கவ்வு, டெடிபேர், ஆர்ஸ், வேல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். பெரிய பெரிய பட்டமாக இருக்குது. இந்த பட்டம் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் என்ன பட்டம் பார்த்துப்பா? டால்ஃபினு, டெடிபேர் இதே மாதிரி நிறையெல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் டைகரு, அப்புறம் லயனு இதெல்லாம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக அந்த சுற்றுலா பகுதியில் பட்டமளிப்பு திருவிழா மிக சிறப்பாக பண்ணுறாங்க. 3வது ஆண்டாக நடக்குது. என்னென்ன பட்டம் இங்கே பார்த்துக்கிங்க? எனக்கு வாழ்க தமிழ், ஜல்லிக்கட்டு மாடு, அப்புறம் நிறைய கார்ட்டூன் கேரக்டர், டாம் அண்ட் ஜெரி, சிங்கம், புலி, ஃப்ராக் இந்த மாதிரி நிறையா இருந்தது. அதாவது இந்த செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய திருவிடந்தை பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இந்த கடற்கரை பகுதியில் பார்த்தோன்னா பட்டமளிப்பு திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் 20,000 பேர் வந்தாங்க. 3வது ஆண்டாக இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த பட்டமளிப்பு திருவிழாவை பொறுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு அதிகமான பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணி வந்திருக்காங்க. எனவே இந்த தொடர் விடுமுறையின் காரணமாகவும் இந்த பகுதியில் சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி இந்த காற்றாடி திருவிழாவை பார்க்க ஏராளமான பயணிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் குவிந்திருக்காங்க. குறிப்பாக சொன்னால் ராட்சத பட்டம் என்பதன் காரணமாக பெரிய அளவில் பட்டம் வானில் பறக்குவதன் காரணமாக தான் இந்த பகுதியில் பயணிகள் தொடர்ச்சியாக வருகை தந்து இந்த பட்டத்தை இப்போ காணிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.